டெஸ்ட் மேட்ச் விளையாண்டு சிஎஸ்கே அணியை காப்பாத்திருக்காரு ருத்ராஜ் கேட்வார். மீண்டும் இயல்பு நிலைமைக்கு திரும்பி அதுக்கப்புறம் கம்பேக் ஆகி குஜராத்துக்கு எதிராக சம்பவம் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே அணி. இந்த மேட்ச்ல டாஸை வெற்றி பெற்ற குஜராத் கேப்டன் நேக்கா சிஎஸ்கே அணியை பேட்டிங் ஆட சொல்ல சிஎஸ்கே அணியுடைய பிளேயிங் லெவலையே மாற்றி அமைச்சாங்க. ஸோ சஃப்ராஸ் கானை ட்ராப் பண்ணிட்டு உர்வில் பட்டேலை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஆனால் சஃப்ராஸ் கான் இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணி மீண்டும் பேட்டிங் விளையாண்டாங்க. இந்த மேட்ச்சில் சஞ்சு ருத்ராஜ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறக்கப்பட்டாலும் சஞ்சு மற்றும் ருத்து முதல் 2 ஓவரில் அதிரடி விளையாண்டாங்க. ஆனால் 3வது ஓவரில் 3வது பாலில் 21 ரன் சிஎஸ்கே இருக்கும்போது முதல் விக்கெட்டாக சஞ்சு சாம்சன் ஐபிஎல்ல 5000 ரன்களை அதிவேகமாக கடந்து அவுட் ஆகிட்டார். சஞ்சு இந்த மேட்ச்சில் 5 பாலுக்கு 11 ரன் 2 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது ரபாடா போட்ட பாலில் ஜாஸ் பட்லர்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு டாட்டா காட்டிட்டு வெளியேறி இருப்பார். சஞ்சு வெளியேறதுக்கு முன்பு ஒரு பவுண்டரி அடிச்சிருப்பார். அதன் மூலம் குறைந்த பாலில் ஐபிஎல்ல 5000 ரன்களை கடந்த வீரர், ரெய்னாக்கு அடுத்தபடியாக சிஎஸ்கே வீரராக ஐபிஎல்ல 5000 ரன்களை கடந்த வீரர் அப்படிங்கிற சாதனையை படிச்சிருப்பார். அதுக்கப்புறம் உள்ள வந்த உர்வில் பட்டேல் அதே ஓவரில் ஒரு பவுண்டரி அடித்து 3 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது ரபாடா போட்ட பாலில் ஹோல்டர்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு 2வது விக்கெட்டாக அதே ஓவரில் டாட்டா காட்டிட்டு வெளியேறினார். அடுத்ததாக உள்ள வந்த சஃப்ராஸ் கான் அடுத்த ஓவரில் முகமது சிராஜ் வீசிய பாலில் முதல் பால்லே கோல்டன் டெக் விக்கெட்டாக கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிருப்பார். ஸோ இதனால சிஎஸ்கே அணி மோசமான இடத்துல இருப்பாங்க. பவர் பிளேயில் சிஎஸ்கே அணி 3 விக்கெட்டில் பிறகு 28 ரன்கள் மட்டுமே அடித்து பரிதாப நிலையில் இருப்பாங்க. ஸோ அடுத்ததாக உள்ள வந்த பிரேவிஸ் 9 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது சுந்தர் போட்ட பாலை நான் அடித்தா 6 தான் அடிப்பேன்னு பாலையை பார்க்காம சுற்றி இருப்பார். அது கேட்சாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இதனால் டெவால் பிரேவிஸ் அவுட் ஆகிருப்பார். டெவால் பிரேவிஸ் அவுட் ஆகும்போது 8 ஓவர் முடியல சிஎஸ்கே 4 விக்கெட்டில் பிறகு 37 ரன் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்ச் விளாண்டுருப்பாங்க ருத்ராஜ் கேட்வார் சிவம் துவே பார்ட்னர்ஷிப். இதில் சிவம் துவேக்கு ஒரு கேட்சுமே பார்த்தீங்கன்னா எதிரணி ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க 2 பேரும் டெஸ்ட் மேட்ச் விளாண்டு சிஎஸ்கே அணி 50 ரன்னை கிடைக்கவே 12 ரன் எடுத்திருப்பாங்க. இதில் டெஸ்ட் மேட்ச் விளாண்ட சிவம் துவே 15வது ஓவரில் 96 ரன் சிஎஸ்கே இருக்கும்போது 5வது விக்கெட் அவுட் ஆகிருப்பாங்க. துபே 17 பாலுக்கு 22 ரன் 3 பவுண்டரி 1 6 அடிச்சிருக்கும் போது அவுட் ஆகிருப்பாங்க. அடுத்ததாக உள்ள வந்த கார்த்திக் சர்மா 9 பாலுக்கு 5 ரன் 3 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது ரபாடா போட்ட பால் அவுட் ஆகிருப்பாங்க. கடைசியாக ஓவர்டன் மற்றும் ருத்ராஜ் கேட்வார் கடைசி 5 ஓவரில் அதிரடியாக விளாண்டு சிஎஸ்கே 160 ரன்களுக்கு மேலே அடிக்க முக்கிய காரணமாக அமைச்சிருப்பாங்க. இதில் ஓவர்டன் 6 பாலுக்கு 18 ரன் 19வது ஓவரில் மட்டும் 21 ரன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பார் ஓவர்டன் மற்றும் ருத்ராஜ் கேட்வாருடைய பார்ட்னர்ஷிப். ஸோ கடைசி ஓவரில் ஒரு 12 ரன் வாக்கில் அடிக்க ருத்ராஜ் கேட்வார் இந்த மேட்ச்சில் முதல் பால்லேருந்து கடைசி பால் வரையும் பொறுப்போட விளையாண்டு முதல்ல கொஞ்சம் டெஸ்ட் மேட்ச் விளாண்டாலும் கடைசியில் அதிரடியாக விளாண்டு சிஎஸ்கே அணியை 20 ஓவருக்கு 7 விக்கெட்டில் பிறகு 158 ரன் அடிக்க முக்கிய காரணமாக அமைஞ்சிருப்பார். ஸோ ஒரு கட்டத்தில் சிஎஸ்கே அணி 6 ஓவர் முடிவில் 3 விக்கெட்டில் பிறகு 28 ரன் அடிச்சிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து ருத்ராஜ் தான் தனியாளாக போராடி இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பார். ருத்ராஜ் 60 பாலுக்கு 74 ரன் 4 6 6 பவுண்டரி 123 கூட செகண்ட் வச்சு கிரீஸில் இருப்பார். சிஎஸ்கே அணி 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட்டில் பிறகு 158 ஒரு டீசரான டார்கெட் இந்த மேட்ச்சில் அடிச்சிருப்பாங்க. ஸோ ரபாடா 4 ஓவர் வீசி 25 ரன்களை வாரி கொடுத்து 2 விக்கெட்டும், அர்ஷத் கான் இந்த மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே 169 ரன்னை குஜராத் அடிக்க விடாமல் தடுத்தா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ சிஎஸ்கே அணி தொடக்கத்தில் சொதப்பினதுனால 200 ரன் அடிக்க வேண்டிய இடத்துல 158 ரன்னே போராடி அடிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படியே கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.